கரூர்ல நல்ல கரை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற இந்த 3 லொகேஷனை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாங்க எங்க வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கச்சேரி பிள்ளையார் கோயில் கிட்ட பக்கத்திலே இருக்கிற ரெங்கநாதன் கரம் ஸ்டால். இவங்க கிட்ட வந்து வெஜ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஒரு சாதா கரம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த சைடு போயிருந்தீங்கனாலே தெரியும் நிறைய கூட்டம் இவங்க கடையில இருந்திருக்கும். சோ இவங்க கிட்ட கரம் அதை தாண்டி வந்து எல்லோட செட்டு அப்பள செட்டு இதெல்லாமே நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கடுத்துதான் நான் வந்த கடை அப்படின்னு பார்த்தோம்னா தைலா சில்க் பக்கத்துல பழைய ஜிஹெச் ரோட் கார்னர்லயே லொகேட் ஆயிருக்க இந்த தாத்தா கடையில சாயந்தர நேரத்துல கூட்டம் நிறையவே இருக்கும். நீங்களும் நோட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது. இவர்கிட்ட ஒரு முட்டைக்கரை சொல்லியிருந்தேன். முட்டைக்கரை நல்ல ஜூசியா போட்டு தந்திருந்தாரு. சாப்பிடறதுக்கே சூப்பரா இருந்தது. சோ இவங்க கிட்ட அப்படியே முடிச்சுட்டு நான் அடுத்ததா வந்த கடை எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சால்ட் அண்ட் பெப்பர் அப்படிங்கிற இந்த கரம் ஸ்டாலுக்கு தான். இது எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா MHS ஸ்கூல் பக்கத்துல பிளாக் பீகாக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்லயே லொகேட் ஆயிருக்கு. இந்த சால்ட் அண்ட் பெப்பர் கரம் ஸ்டால்ல நான் வந்து இவங்க கிட்டே வந்து ஒரு முட்டைக்கரை சொல்லியிருந்தேன். இது எங்களோட ரெகுலர் ஸ்பாட்டுங்க. இங்கேயுமே கரம் நல்லா இருக்கும். நீங்க இங்கேயுமே ட்ரை பண்ணலாம். கரூர்ல நீங்க எங்க கரை சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்து சூப்பரான வீடியோ வந்துட்டே இருக்குது. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.